சென்று அவரை வணங்குவோம், அவர் பெயர் சொல்லி அவரை வாழ்த்துவோம். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன்குறித்தார். உலகம் தோன்றும் காலம் முன்பே கிறிஸ்து வழியாய் நம்மை தேர்ந்தார். அவரின் வழியாய் தம் மக்களாக அன்பினாலே முன்குறித்தார். அவர் வழியாக அருளை தந்தார், திருவுளப்படியே அனைத்தும் செய்தார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஞானத்தையும் அறிவையும் நமக்கு தந்தார், மறைபொருள் அனைத்தையும் நமக்கு சொன்னார். ஆண்டவர் படைத்த நாளிதுவே, அருள்தனை தருகின்ற நாளிதுவே. தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. திருப்பள்ளி முன்னுரை. கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க உறவுகளே, 2025ஆம் ஆண்டின் இறுதி தருணங்களில் காலத்தின் தலைவாரம் இறைவனின் திருமுன்னிலையில் நாம் கூடியிருக்கின்றோம். கடந்து வந்த 365 நாட்களில் நாம் சந்தித்த வெற்றிகள், தோல்விகள், மகிழ்ச்சி மற்றும் கண்ணீர் கலந்த ஆயிரம் அனுபவங்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். நம்மை முடக்கிய நோய்கள், உலகை குலுக்கிய போர்கள் மற்றும் தனிப்பட்ட வாழ்வின் சவால்கள் அனைத்திலும் நம்மை தாங்கி பிடித்த இறைவனின் கரங்களை நினைவு கூர்ந்து மலரவிருக்கும் 2026ஆம் ஆண்டை புதிய நம்பிக்கையோடு
வரவேற்க இத்திருப்பள்ளியில் இணைவோம். இன்று திரு அவை இறைவனின் அன்னையாகிய தூய கன்னி மரியாவின் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்றது. அன்னை மரியா இயேசுவின் தாயாக மட்டுமின்றி நம் திரு அவையின் தாயாகவும் உலகின் பாதுகாவலியாகவும் இருந்து நம்மை வழி நடத்துகின்றார். அன்னையின் தூய்மையினாலும் கீழ்ப்படிதலினாலும் உலகம் இழந்த மீட்பை மீண்டும் பெற்றது போல பிறக்கவிருக்கும் இப்புதிய ஆண்டையும் அன்னையின் பாதத்தில் ஒப்படைப்போம். அன்னை மரியாவை போல இறை திருவுள்ளத்திற்கு பணிந்து வாழவும் அமைதியின் சாட்சிகளாக திகழவும் தேவையான வரங்களை வேண்டி இப்புனித பலியில் முழு மனதோடு பங்கேற்போம். இந்த திருப்பலியிலே நாம் நம்முடைய கருத்துகளுக்காக ஜெபிப்போம். மேலும் சகாயம் ரெஜினா மேரி குடும்ப நலனுக்காகவும் செய்கின்ற தொழில் சிறக்க குடும்ப நலனுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. மேலும் எட்வின் பிரேமா குடும்பத்துடைய குடும்ப நன்மைக்காகவும் குடும்பத்திற்கு இறைவன் இதுவரை செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் பிள்ளைகள் டாமினிக் ஆண்ட்ரியா உடல் உள்ள சுகத்திற்காகவும் கல்விக்காகவும் ஞானத்திற்காகவும் இப்பலி ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நாமும் நம்முடைய கருத்துகள் நிறைவேற இந்த புத்தாண்டிலே இறை ஆசிரியை நிறைவாக பெற்றிட நம்முடைய கருத்துகளுக்காக நாம் மன்றாடுவோம். இயலாவல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம் யாவும் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ, உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர்.
ஒருவரே உன்னதன் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, புனித மரியாவின் வல்லமையான கன்னிமேயா, மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவருடைய பரிந்துரையை நாங்கள் உணரவும், அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகவும் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதியுள்ளவர்களாக இருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றைப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசே வழியாக தனது மக்களுக்கு வழங்கும் உன்னத வலிமை மிக்க ஆசீர்வாதத்தை நாம் பக்தியுடன் கேட்கின்றோம். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இருக்கும் நமக்கு ஒளியான இறைவனின் திருமுகம் நம்மீது நிறைவாக ஒளிர்வதே உண்மையான ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து அவரது ஆசீர் வேண்டி இவ்வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும்போது நாம் அவர்களுக்கு ஆசி அளிப்போம். எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வசனங்கள் 22 முதல் 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிரச் செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். தாய்மடி சேரும் செய் போல ஓடி வருவேன். என் மனம் சோர்ந்து போகும் வேளை உன்னை கூவி அழைப்பேன். தாய்மடி சேரும் செய் போல ஓடி வருவேன். என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீரா. என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம் நீரா. என்னை அன்பு செய்யும் நல்ல தெய்வம் நீரா. என்னை என்றும் காக்கும் வல்ல தெய்வம்
தாகம் கொண்ட மான் போல ஓடி வருவேன். என் நிலை பாதை மாறும் வேளை வாசல் தேடி வருவேன். தாகம் கொண்ட மான் போல ஓடி வருவேன். என் வழி துணையாயான தெய்வம் நீதான், என என்றும் தேற்றும் நல்ல தெய்வம் நீதான். என் வழி துணையாயான தெய்வம் நீதான், என என்றும் தேற்றும் நல்ல தெய்வம் நீதான். நான் பாடும் பொருளில் விளங்கும் தெய்வம் நீதான். நான் பேசும் மொழியில் அகர நகரம் நீதான். நான் வேண்டும் இடங்களில் தெய்வ தரிசனம் நீதான். எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா. கார்கால மேகம் கண்டும் கனலானே நானே நாதா. இதயம் திறந்து உதயம் காண உனதருள் தாரும் இறைவா. எங்கெங்கோ தேடி 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 அலைந்தேன் தேவை நீ தேவா. என்றென்றும் பாடி பாடி உன்னை அழைத்தேன் பாதை நீ நாதா. இரண்டாம் வாசக முன்னுரை. காலம் கனிந்தபோது கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பி நம்மை தம் பிள்ளைகளாக்கிக் கொண்டு உன்னத மீட்பின் உறவினை இன்றைய இரண்டாம் வாசகம் விளக்குகிறது. தூய ஆவியின் துணையோடு இறைவனை அப்பா தந்தையே என அழைத்து மகிழும் இந்த புதிய உறவை போற்றி அன்னை மரியா நமக்கு தந்த இப்பேருண்மையை உணர்ந்து இவ்வாசகத்திற்கு நாம் கவனமுடன் செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 4 முதல் 7 வரை. திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4. காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தாம். பிள்ளைகளாகவும் உரிமைப்பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 16 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? அனைவருக்கும் முதலிலே புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நாம் திருச்சபையானது 3 விழாக்களை முன்னிறுத்துகின்றது. எந்தெந்த விழா எல்லாம் சொல்ல முடியுமா? புத்தாண்டை தவிர்த்து இன்னும் 3 விழாக்களை திருச்சபை இந்த நாளிலே நமக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஒன்று, இன்று உலக அமைதி நாள். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு பிறந்த, இது என்ன எத்தனாவது நாள்? 8வது நாள். 8வது நாள் ஆண்டவர் இயேசுக்கு பெயரிட்ட நாள். மூன்றாவதாக இன்றைக்கு கடவுளின் தாய் புனித மரியா என்கின்ற பெருவிழா. ஆக இந்த 3 விழாக்களை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அந்த வீட்டில் பேரன் தாத்தாவை விழுந்து கவனிப்பதாக அந்த வீட்டில் உள்ளவர்கள் சொன்னார்கள். தாத்தாவை என்னப்பா பேரன் ரொம்ப கவனிக்கிறான். இங்கே நிறைய பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா? உங்கள் தாத்தாவை நல்லா கவனிப்பீங்களா? அந்த பேரப்பிள்ளை தாத்தாவை அதிகமாக கவனித்ததால் அந்த வீட்டில் உள்ளவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த சிறுவன் தாத்தா மீது உயிரையே வைத்திருக்கிறான் என்று சொன்னார்கள். என்னப்பா அப்படி உயிரே ஏன் வைத்திருக்கிறான் என்று கேட்ட பிறகுதான் தெரிந்தது, தாத்தா அவன் பெயரிலே 2 ஏக்கர் நிலத்தை எழுதி உயில் எழுதி வைத்திருந்தார். உயில் எழுதி வைத்ததால் பேரன் தாத்தா மீது உயிரையே வைத்திருந்தான். அன்புக்குரியவர்களே, நமது ஆண்டவர் இயேசு நமக்கெல்லாம் இதற்கு மேலான ஒரு உயிலை எழுதி வைத்திருக்கிறார். நீங்க யோவான் நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 25, 27 உள்ள இறை வாக்கியங்களை வாசித்தீர்கள் என்றால், ஆண்டவர் நமக்கெல்லாம் பெரியதொரு உயிலை எழுதி வைத்திருக்கிறார். இந்த பகுதியில் நம்ம வாசித்தோம்னா அது எங்கே வரும்?
அப்படின்னா கல்வாரி மலையிலே ஆண்டவர் இயேசு 2 கரங்களையும் விரித்தவாறு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அங்க 3 மரியாக்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். குளோபாவின் மனைவி மரியா, அப்புறம் மகதல மரியா, 3வதாக அன்னை மரியா. அவர்கள் பக்கத்திலே ஆண்டவர் இயேசு மிகுந்த அன்பு செய்த ஒரு சீடர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சீடருக்கு என்ன பேரு? யோவான். யோவான் நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு இப்பொழுது ஒரு உயில் சாசனத்தை இந்த மனித இனத்தோடு செய்து கொள்கின்றார். என்ன சொல்லுகிறார்? தாயை பார்த்து, அம்மா இதோ உன் மகன் என்று யோவானை சுட்டி காட்டுகிறார். யோவானை பார்த்து, இதோ உன் தாய் என்று அன்னை மரியாவை சுட்டி காட்டுகிறார். தன் அன்னையை இந்த உலகிற்கு அன்னையாக, தன்னுடைய அன்னையை இந்த திருச்சபைக்கு அன்னையாக தாரை வார்த்து கொடுக்கின்ற தருணம்தான் அந்த கல்வாரி மலையிலே நடைபெறுகின்ற புதிய உயில் சாசனம். அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக கடவுள் தன்னுடைய தாயை நம்முடைய தாயாக தருகிறார், அன்னையின் தாயாக உயர்த்த பெறுகிறார். எருசலேமுக்கெல்லாம் திருப்பயணம் செல்வதை பல நேரங்களிலே வழக்கமாக கொண்டிருப்பார்கள். நிறைய பேர் அந்த புண்ணிய பூமிகளுக்கு சென்றிருப்பார்கள். அப்படி நீங்கள் சென்றீர்கள் என்றால் அங்கே யூதய நாட்டிலே என்ஹரின் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்கும். அந்த என்ஹரின்கிற இடத்துல தான் அன்னை மரியாவும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொண்ட ஒரு இடம். அப்போ 2 பேருடைய சுரூபங்களும், அன்னை மரியாவுடைய சுரூபம், எலிசபெத் அம்மாளுடைய சுரூபம், இந்த 2ஐயும் பெரிய வெண்கலத்தால் செய்து வைத்திருப்பார்கள். அப்புறம் நம்மளை கூட்டிகிட்டு போகக்கூடிய கைடு நம்மளை பார்த்து கேட்பாரு, இதில் எது மரியா, இதில் எது எலிசபெத்து, நீங்கள் தான் சொல்லணும் என்று சொல்லுவார். நம்மளால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அன்னை கன்னிமரியா எலிசபெத்தை சந்தித்த பொழுது எலிசபெத்து எத்தனாவது மாத கர்ப்பவதியாக இருந்தார்? 6வது மாத கர்ப்பவதியாக இருந்தார். எனவே அந்த 2 சுரூபங்களிலே எந்த சுரூபத்தில் அந்த வயிறு சிறிது பெரிதாக இருந்ததோ அதுதான் எலிசபெத், மற்றொன்று அன்னை மரியா. இந்த யூதயா மலை நாட்டுக்கு அன்னை மரியா சென்று எலிசபெத்தை சந்தித்த பொழுது எலிசபெத் அம்மா என்ன சொன்னாங்க? ஆண்டவருடைய தாய் என்னை வந்து சந்திப்பதற்கு நான் பேறு பெற்றவள் என்று சொல்லுகிறார். ஆண்டவருடைய தாய் என்னை வந்து சந்திப்பதற்கு நான் பேறு பெற்றவள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரியவர்களே, இங்குதான் அன்னை மரியா ஆண்டவருடைய தாய் என்பதை விவிலியம் நமக்கு எடுத்து காட்டுகிறது. பல பிரிவினை சகோதரர்கள் நம்மிடம் கேட்கலாம், அன்னை மரியாவை நீங்கள் தெய்வமாக வழிபடுகிறீர்களே, அவருக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றெல்லாம் கேட்கலாம். இயேசுவில் பிரியமானவர்களே, கபிரியேல் வானதூதர் அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள்ளெல்லாம் ஆசி பெற்றவர் நீரே என்று சொல்லி அவருடைய வாழ்த்துக்களை அந்த இறை வார்த்தையை சொல்வதை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். இதற்கு மேல் என்ன சான்று நமக்கு தேவைப்படுகிறது? 428ஆம் ஆண்டிலே எபேசு நகரத்திலே சங்கம் ஒன்று கூடியது. அந்த சங்கத்திலே சிறில் என்ற பேராயர் ஒரு கருத்தை முன்வைத்தார். திருச்சபை முழுவதும் அன்னை தாயை மரியாவை அன்னை என அறிவிக்க வேண்டும் என்று. அப்பொழுது அந்த சங்கத்திலே முடிவு செய்யப்பட்டு இது அறிவிக்கப்பட்டது. பின்னர் 1974ஆம் ஆண்டிலே போப்பாண்டவர் 6ஆம் சின்னப்பர் ஒவ்வொரு ஆண்டும் மாதத்தின் முதல் நாளை அன்னை மரியாவுடைய நாளாக நாம் கொண்டாட வேண்டும் என்று அவர் நமக்கு கொடுத்தார். இதைவிட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு தேவையில்லை.
ஏனென்றால் கடவுளுடைய தாய் நம் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம். இந்த வருடத்தினுடைய முதல் நாள் ஒரு ஆசீர்வாதத்துடைய நாள். அதைத்தான் அன்னைக்குடைய முதல் வாசகம் மிக அழகாக சொல்லுகிறது. முதல் வாசகம் வாசிக்கப்பட்டதை அனைவருமே கேட்டோம் இல்லையா? முதல் வாசகம் எண்ணிக்கை நூல் 6ஆம் அதிகாரம் 22 முதல் 27. இதில் 3 ஆசீரை ஆண்டவர் நமக்கு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த எண்ணிக்கை நூல் 36ஆம் அதிகாரத்தை வாசித்தீர்கள் என்றால் ஆண்டவர் எந்த அளவிற்கு தன்னுடைய மக்களை ஆசீரால் நிரப்ப வேண்டும் என்று விரும்பினார் என்பதை அங்கே பார்க்கலாம். கிளையாம் என்ற இடத்திலே மோவாபு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தான். அவன் இஸ்ராயேல் மக்கள் மீது வெறுப்பு கொண்டிருந்தான். இந்த மக்களை மீது சாபம் இட வேண்டும் என்று மந்திரவாதி பிலவாம் என்பவனை அனுப்பி வைத்தான். அந்த பிலவாம் என்ன செய்கிறாரு? ஒரு கழுதையின் மீது ஏறி வருகிறார். ஆனால் அங்கே வரும்பொழுது அந்த கழுதையே அவனை தூக்கி கீழே போட்டுவிட்டு சென்று விடுகிறது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்னாலும் அந்த மக்களோடு தங்க வேண்டும் என்று அந்த விலங்கு கூட விரும்பியதை வரலாற்றிலே பார்க்கலாம். அன்பானவர்களே, முதலாம் வாசகம் 3 விதமான ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறது. முதலிலே ஆண்டவர் உடைய கரம் எப்பொழுதும் உங்களுக்கு ஆசி வழங்குவதாக. ஆசின்னு சொன்னால் அதனுடைய பொருள் நலம், உடல் நலம், பொருள் நலம், உறவு நலம், இப்படி நலம் நலமாக உங்களுக்கு ஆசி அவர் வழங்குவாராக. இரண்டாவதாக ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் மீது திருப்பி உங்களுக்கு அருள் தருவாராக. அந்த அருளை தந்து உங்களை காக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. மூன்றாவதாக ஆண்டவர் தன்னுடைய திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி தருவாராக. ஆக ஆண்டவர் நம்மை அருள் கொடுத்து காக்கின்றார், அமைதியை தருகின்றார், ஆசியை வழங்குகின்றார். இந்த 3 காரியங்களையும் இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லித் தருகிறது. இந்த புத்தாண்டு நமக்கு நம்பிக்கை நிறைந்த ஆண்டாக அமைய திருச்சபை விரும்புகின்றது. தன்னம்பிக்கையுடைய மனிதர்களாக வாழ வேண்டும். இறைவன் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். உறவுகளின் மீது நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக வாழ வேண்டும். என்னால் முடியும் என்ற ஒரு எண்ணம் கொண்ட மனிதர்களாக நாம் வாழ வேண்டும். நேர்மறையான எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக அமைகின்றன. ஒரு சின்ன பால் குடத்தில் 2 தவளைகள் விழுந்து விட்டன. அப்போ கொஞ்ச நேரம் நீந்தி நீந்தி பார்க்குது 2 தவளைகளும். அப்பொழுது ஒரு தவளை சொன்னது, இதிலிருந்து தப்பிக்க முடியாது என்று தன்னுடைய முயற்சியை கைவிட்டு அது இறந்து போகிறது. ஆனால் இன்னொரு தவளையானது சுற்றி சுற்றி நீந்தி கொண்டே இருக்கிறது. அப்படி நீந்தி நீந்தி கொண்டே இருப்பதால் இறுதியிலே பாலை கடைஞ்சா என்னவாகும்? பாலை கடைந்து கொண்டே இருந்தால் என்னவாகும்? தூக்கம் வருமா? பாலை கடைந்து கொண்டே இருந்தால் என்னவாகும்? தண்ணி பிரிந்து வெண்ணெய் திரண்டு வரும். வெண்ணெய் ஒரு பந்தாக திரண்டு வந்தது. அதன் மீது தவளை ஏறி அமர்ந்தது. சிறிது நேரம் ஓய்வெடுத்தது. பிறகு குதித்து வெளியே வந்தது. அன்பானவர்களே, இப்படித்தான் நேர்மறையான எண்ணங்களை கொண்டு நாம் வாழ்ந்தால் வாழ்க்கையிலே பலவற்றையும் சாதிக்க முடியும். இந்த புத்தாண்டு அதைத்தான் நினைவுபடுத்துகின்றது. முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார், முயன்றால் இமயமும் குன்றுதான் என்ற வைரமுத்துடைய வரிகள் நமக்கு ஊக்கத்தை தருகின்றன. உறுதியுட்டுகிற இறைவன் என்னோடு இருக்கிறார், எதையும் என்னால் செய்ய முடியும் என்ற யாக்கோபுடைய வார்த்தைகள் நமக்கு நம்பிக்கையை தருகின்றன. இறந்து போன சிங்கத்தை விட உயிரோடு உள்ள நாய் எவ்வளவோ மேலானது. அதை போல இயங்கிக் கொண்டிருக்கிற வாழ்க்கைத்தான், முயற்சிக்கின்ற வாழ்க்கைத்தான் நமக்கு புதிய உத்வேகத்தை அளித்து வாழ்க்கையிலே முன்னேறக்கூடிய நிழலை தரும்.
எனவே நேர்மறையான எண்ணங்கள் உடையவர்களாக வாழுவோம், இறைவனுக்கு உகந்த வாழ்க்கையை வாழுவோம், இறை ஆசிரை நிறைவாக பெறுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பிலாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஏசையா இறைவாக்கினருடைய வாக்கு இன்று நிறைவேறிற்று. நம்மீது சுடர் ஒளி உதித்துள்ளது. நமக்காக ஆண்டவர் இயேசு பிறந்தார். அவருடைய திருப்பெயரோ வியப்புக்குரியவர், இறைவன் அமைதியின் அரசர், என்றுமுள்ள தந்தை என அழைக்கப்படுகிறது. அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. அப்படிப்பட்ட அரசராம் நம் ஆண்டவரிடம் நம்முடைய தேவைகளுக்காக நாம் இப்பொழுது மன்றாடுவோம். உங்களுக்காக அறிவித்த நற்செய்தியை நீங்கள் உறுதியாக பற்றி கொண்டிருந்தால் அதன் வழியாக மீட்படைவீர்கள் என்று மொழிந்த இறைவா, நற்செய்தி அறிவிக்க நீ தேர்ந்து கொண்ட திருநிலை பணியாளர்களையும் பொதுநிலை பணியாளர்களையும் உமது கரம் தாங்கி ஆசீர்வதிக்கவும், உமது சித்தப்படி அப்பணியை அவர்கள் முழு மனதுடன் நிறைவேற்றவும் தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள் என்று அழைப்பு விடுத்த எம் இறைவா, நாங்கள் அனைவரும் முழு மனத்தோடும் கனிவோடும் ஒருவரை ஒருவர் அன்பு தாங்கி தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை கற்றுக்கொள்ளவும், பொய்மை மலிந்த உலகில் உண்மையை நிலைநாட்டவும், அர்ப்பண உணர்வோடு உலக அமைதிக்காக உழைக்கவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிறந்திருக்கும் இப்புதிய ஆண்டை ஆசிர்வதிக்கும் இறைவா, இவ்வாண்டு முழுவதும் உமது ஆசீர்வாதங்கள் எங்கள் மீது நிலைத்திருக்க செய்தருளும். தூய ஆவியின் தூண்டுதலால் நாங்கள் புதியவற்றை சிந்தித்து தீய உணர்வுகளை அகற்றி சமூகத்திற்கு புதிய விடியலாக உருவெடுக்க தேவையான ஞானத்தை வழங்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நெருக்கடியான வேளையில் எங்களுக்கு அரணும் அடைக்கலமுமாய் இருந்த இறைவா, கடந்த ஆண்டு முழுவதும் நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுகிறோம். எமது தவறுகளை மன்னித்து 2026ஆம் ஆண்டில் மானுடம் அனைத்தும்
அமைதி, அன்பு மற்றும் சமத்துவத்துடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காலங்களையும் அதன் நோக்கங்களையும் அறிந்த ஆண்டவரே, இப்புத்தாண்டில் நாங்கள் எடுத்துள்ள நற்சிந்தனைகள், புதிய முயற்சிகள் மற்றும் கல்வி பணி தொடர்பான அனைத்து தீர்மானங்களையும் ஆசீர்வதியும். 2026ஆம் ஆண்டின் ஒவ்வொரு நாளும் எமக்கு வெற்றியின் நாட்களாகவும் உமது பாதுகாப்பை உணரும் அருட்காலமாகவும் அமைய வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்புள்ள ஆண்டவரே, இப்புதிய ஆண்டில் எமது குடும்பங்கள், பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்கால கனவுகளை ஆசீர்வதியும். வாழ்வாதாரத்திற்காக உழைக்கும் பெற்றோரை தேற்றி எம் முன்னே இருக்கும் சவால்கள் மற்றும் போராட்டங்களின் மத்தியில் துணிவுடன் பயணிக்க வேண்டிய வலிமையை எங்களுக்கு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பு நிறைந்த இறைவா, இன்று திருப்பலியை சிறப்பிக்கும் இளம்பெண்களுக்காக மன்றாடுகிறோம். அவர்கள் தங்கள் கனவுகளை அடையவும், திறமைகளை வளர்த்து கொள்ளவும், சவால்களை எதிர்கொள்ளவும் தேவையான மன தைரியத்தையும் ஞானத்தையும் வழங்கவும், இறைவார்த்தையை கேட்டு அதை கடைபிடிக்கும் பிள்ளைகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். காரிருளில் நடந்து வந்த மக்கள் பேர்வழியை கண்டார்கள். சாவி நிழல் சூழ்ந்த நாட்டில் உள்ளோர் மீது சுடர் ஒளியாம் ஆண்டருடைய பிரசன்னம் ஒளிர்ந்தது. ஆண்டவரே, இதோ நாங்கள் கேட்ட நினைவு கூர்ந்த வரங்களை எல்லாம் எங்களுக்கு தருவீராக. புலர்ந்திருக்கின்ற இந்த புத்தாண்டு முழுவையும் உம்முடைய ஆசிரால் நிரம்பி வழிவதாக. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு ஆசி வழங்கி எங்கள் ஒவ்வொருவரையும் காப்பீராக. ஆண்டவரே, உம்முடைய திருமுகத்தை எங்கள் மீது திருப்பி உம்முடைய அருளை எங்களுக்கு தருவீராக. ஆண்டவரே, நீர் எங்களை உற்று நோக்கி உம்முடைய அமைதியை எங்கள் மீது பொழிவீராக. புலருகின்ற இந்த புத்தாண்டு முழுமையும் ஆசீர்வாதமாக அமைவதாக. நாங்கள் முன்னெடுக்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் உம்முடைய ஆசீர் எங்களோடு தங்குவதாக. எங்களுடைய கால்நடைகளை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய தொழில்களை ஆசீர்வதித்தருளும். எங்களுடைய விவசாயங்களை ஆசீர்வதித்தருளும். பணிபுரிகிற இடங்களிலே எங்களுக்கு நம்பிக்கையை, ஆறுதலை, விடுதலையை, பாதுகாப்பை தருவீராக. படிக்கிற குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஞானத்திலே, விவேகத்திலே வளர்ந்திட உதவி புரிவீராக. இளையோருக்காக மன்றாடுகிறோம். இந்த ஆண்டு அவர்களுக்கு நல்ல வாய்ப்புகளை தருகின்ற ஆண்டாக அமைவதாக. குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பெரியவர்களுக்காக ஜெபிக்கிறோம். உற்ற துணையாக இருந்தவர்களை வழிநடத்தி செல்வீராக. பெரியவர்களுக்காக, நோயாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். இறைவா, உம்முடைய தொடுதலாலே இவர்கள் நலம் பெறுவார்களாக. எங்களுடைய ஊருக்காக, இந்த சமூகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களோடு தங்கி எங்களை வழிநடத்தி செல்லும். நாங்கள் கேட்ட நினைவு கூர்ந்த எல்லா வரங்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். படைப்பின் பொருளை பலியில் பரிசாய் தந்தினின்
தந்தேன் உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன் படைப்பின் பொருளை வழியில் பரிசாய் தந்தேன் என் நிறைவா. உள்ளதை தந்தேன் உள்ளத்தை கேட்டாய் மலரை தந்தேன் மனதை கேட்டாய் பலியில் தந்தேன் பகிர்வை கேட்டாய் எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய். உள்ளதை தந்தேன் உள்ளத்தை கேட்டாய் மலரை தந்தேன் மனதை கேட்டாய் பலியில் தந்தேன் பகிர்வை கேட்டாய் எல்லாம் தந்தேன் என்னை கேட்டாய். உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் உம்மில் வந்தேன் உள்ளத்தை தந்தேன் எந்த உள்ளம் உம்மில் இணைய எம்மை உமக்கு தந்தேன் படைப்பின் பொருளை வழியில் பரிசாய் தந்தேன் என் நிறைவா. உறவில் மலர உலகை படைத்தாய் மீட்பை அளிக்க மரணம் ஏற்றாய் உன்னடி பாதை எம்மில் இணைய வெண்ணிறப்பமாய் எம்மில் வந்தாய். அன்பு சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் சேர்ந்து ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி தந்தையாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுவோம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவிலே மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாவல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும்.
எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தூய ஆவி நிழலிட்டதா அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கினார். தமது கன்னிமையின் மாட்சியால் நிலைத்து நின்று முடிவில்லாத ஒளியான எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உடைய மேன்மையை வானதூதர்கள் புகழ்கின்றனர். தலைமை தாங்கோருமை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்தோரும் உடைய திருமண் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றிலுள்ள ஆற்றல்களும் சராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து ஒரே குரலிலே பாடுவதாவது: தூயவர் 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 மூவுலக இறைவனாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவி பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவரும் ஆகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர் தெழுந்ததையும் மாட்சிக்குரிய விண்டேற்றத்தையும் ஊழியர்களும் புனித மக்களும் ஆகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தருகின்ற புனித அப்பத்தையும் முடிவில்லாத மீட்பளிக்கும் திருகிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிபொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை இரக்கத்தோடு கனிவோடு கண்ணோக்கும் நீதிமானாகிய ஊழியன் ஆபேலுடைய காணிக்கைகளை, எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமுடைய பலிகளை, உம்முடைய தலைமைக்குரு மெல்கிசதேக்கு உமக்கு அளித்த காணிக்கைகளை நீர் உளம் கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலிபொருளாக மாசற்ற பலிபொருளாக ஏற்றுக்கொள்வீராக. எல்லா வல்ல இறைவா, உம்முடைய வானதூதரம் திருக்கரங்களினாலே இந்த பலிபொருள்களை எல்லாம் மாண்புக்குரிய உம்முடைய விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல உம்மிலே பணிந்து வேண்டுகின்றோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனுடைய புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் இந்த நாளிலே பெற்றுக்கொள்ள செய்வீராக. ஆண்டவரே, நம்பிக்கை அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று துயில் கொள்கின்ற உம் அடியார்களை நினைவு கூறும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்து இளைப்பாறும் அனைவருக்கும் ஒளியும் அமைதி நிறைந்த இடத்தை ஈந்திட உம்மை இறைஞ்சி மன்றாடுகின்றோம். பாவிகளாக உம் அடியார்கள் நாங்களும் உம்முடைய பேரிரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கிறோம். உம்முடைய திருத்தூதர்களும் மறைசாட்சியருமான திருமுழுக்கு யோவான், ஸ்தோவான், மத்தியா, பர்னபா ஆகியோரோடு உம்முடைய புனிதர் அனைவரோடு எங்களுக்கு பங்கு தாரும். எங்கள் தகுதியை முன்னிட்டு அல்ல, மாறாக உம்முடைய மிகுதியான மன்னிப்பினால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாகவே ஆண்டவரே, நீர் இவற்றையெல்லாம் எப்போதும் நல்லவையாக்கி புனிதப்படுத்தி உய்வித்து ஆசி அளித்து எங்களுக்கு வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கவும், இறைவன் தாமே நம்முடைய குற்றங்களை மன்னிக்கவும் விண்ணகத்தந்தை நோக்கி மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் எங்கள் குற்றங்களை மன்னியும்.
நடத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழில் அருளை நாங்கள் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று காகவும் ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை எங்கள் பாவங்களை பாராமல் உம்முடைய திரு அவையின் மீது நாங்கள் கொண்டிருக்கிற விசுவாச கண்ணோக்கி உம்முடைய திருவிழா அமைதி செய்கின்ற நீர் ஒருவருக்கொரு அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.